நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலையில் நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு கேட்ட அந்த வார்த்தை மிகவும் உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை துதிக்க செய்தது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கிற நல்ல ஆண்டவர். ஏனென்றால் இந்த உலகம் சீர்கெட்டு இருக்கிறது. ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு வாசிக்கிறோம். கடவுள் கொடுத்த அந்த மகிமையை ஆதாம் ஏவாள் என்றைக்கு இழந்தார்களோ அதிலிருந்து ஒவ்வொரு தொண்டு தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் எல்லா மனிதர்களும் தேவ மகிமை அற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு மெய்யான தேவ மகிமை என்ன என்பதை அவர் பெற்றுக்கொண்டு இனிமேல் யாரும் ஆதாம் ஏவாளைப் போல விழுந்து விடக்கூடாது, மற்ற பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களைப் போல இருக்கக்கூடாதுன்னு புது உடன்படிக்கையில் ஒரு புதிய ஜீவனை வாழ்க்கையை அவர் கொண்டு வந்தார். அதை தான் நான் இன்றைக்கு பேச வேண்டும் என்று நான் தியானித்து வைத்திருந்தேன். அதற்கு உதவியாய் இந்த வேத வார்த்தைகளை கேட்டபோது நான் ரொம்ப உற்சாகம் அடைந்தேன். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த புது ஜீவன் அல்லது ஒரு புது ரசம். நான் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பக்கம் வந்து 85. புது ரசம் புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார். புது ரசம், அவர் கொண்டு வந்த புதிய வாழ்க்கை, ஒரு புது ஜீவன். அந்த ஜீவனை, அந்த வாழ்க்கையை நாம் இப்போ காலையிலேருந்து கேட்ட ஆண்டவர் சொன்னது போல் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷர் எல்லாருக்கும் ஒளியாக இருந்தது. அப்படின்னா ஒரு ஜீவன்னா உயிர்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து உயிர்னு கூட சில பேர் எடுத்துக்குவாங்க. அதுக்கு உயிர் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்குன்னு பிரவேசித்த போது அவர் எல்லா மனுஷரை போலும் வரவில்லை. அவர் ஒரு வாழ்க்கையோடு வந்தார். அவரிடத்துல எந்த ஒரு பாவம், ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். அந்த புது ஜீவனை அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் வைக்க விரும்புகிறார். அதை தான் நம்ம கேட்டோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்னு கேட்டோம். அப்போ நாம் கேட்டது போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மற்ற கடவுள்களைப் போல ஒரு வியாதியிலிருந்து ஒரு சுகம் அல்லது ஒரு பண தேவை அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவர் வரவில்லை. அவர் வந்தது புது ஜீவனை நமக்கு கொடுக்கிறதுக்காக வந்தாருன்னு கேட்டோம். அந்த வியாதி, சுகம், நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளை செய்ய இருக்கிறார். ஆகையினால தான் நம்ம எல்லாரும் நல்ல சுகப்பழத்தோடு சாப்பிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு நம்முடைய சூழ்நிலை, சாப்பாடு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டும் போதும் என்று இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் நம்புகிறார்கள். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வெந்ததை இது மறந்துட்டேன் அந்த பழமொழியை. ஆமாம், அப்படி நம்ம வந்து எல்லாரும் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது கிடையாது. நமக்கு ஆண்டவர் அவர் அதை கொண்டு வந்தார். அதை சொன்னார், மலை பிரசங்கத்தில் சொன்னார். உனக்கு இன்னது தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார். அதை நம் தேவைகளெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்றை இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். அதை தான் இந்த காலையில் நாம் கேட்டோம், அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜீவனை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அப்போ அந்த ஜீவனை வாழ்க்கையில் வைக்க விரும்பும் போது அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அந்த புது வாழ்க்கையை ஒரு புது துருத்தியில் தான் நான் ஊற்றி வைக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அந்த வாழ்க்கையை புது ஒரு துருத்தியில் தான் அதை வைக்க முடியும். இப்போ கானாவூர் கல்யாணத்தில் நீங்கள் விசேஷமாக எடுத்துக்கோங்க. கானாவூர் கல்யாணத்தில் ரசம் குறைவுபட்டு போனது. அந்த ரசம் குறைவுபட்டு போன போது இயேசுனிடத்தில் போய் சொன்னாங்க, கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை, குறைஞ்சு போச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. அதை கவனிச்சிங்களா?
முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு வேறு விஷயம். குறைவுபட்டு போயிட்டு அப்படின்னா ஒரு 100 லிட்டர் இருந்த திராட்சை ரசம் இப்பொழுது 10 லிட்டராக போயிடுச்சு, 90 லிட்டர் வெளியில் போயிட்டு. அப்போ குறைவுபட்டு போன உடனே கேட்ட உடனே ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்துலேருந்து ஒரு புது ரசம் வரப்போகிறது, ஒரு புது வாழ்க்கை வரப்போகிறது. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை, அந்த ரசம், அந்த பழைய ரசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழு வெற்றியை இதுவரைக்கும் கொண்டு வந்ததில்லை. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ருசியை இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அந்த வாழ்க்கையிலேயே ஜனங்கள் புரண்டு கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசு ஒரு புது ஜீவனை, புது வாழ்க்கை அல்லது புது ரசத்தை கொடுக்கும்படிக்கு வெளிப்பட்டார். அப்போ அது குறைவுபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டு அது தீர்ற வரைக்கும் அவர் காத்திருந்தார். அது தீர்ந்த பிற்பாடு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அங்கே அந்த வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 6லேருந்து, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரர்களை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பின் முறைமையின்படியே அப்படின்னா ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த அந்த ஜாடியை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் வைக்க சொல்லலை. நல்லா கவனிங்க, ஏற்கனவே ஒரு ஜாடியில் திராட்சை ரசம் இருந்துச்சு. அந்த திராட்சை ரசத்தை வந்து எல்லாரும் பருகுனாங்க, அது முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சோன்னா அந்த கற்சாடியை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைக்காமல் இப்போ வந்து புதுசாக ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு 6 கற்சாடி இருக்குது, அதை எடுத்து வைங்கிறாரு. அந்த கற்சாடிக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்க, சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கற்சாடி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்சாடியில் தான் என்ன செய்ய முடியும்னா புது ரசத்தை என்ன பண்ண முடியும், ஊற்ற முடியும். இப்போது இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிற எல்லாரும் கற்சாடிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. உண்மை அதுதான். இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு கற்சாடியாக நம்ம எல்லாரும் இருந்தோம் அல்லது இருக்கிறோம். அப்போ இந்த கற்சாடியில் இருக்கிற இந்த ரசம் என்ன செய்யுதுன்னா, நம்ம வாழ்க்கையை அது ஒரு சுத்திகரிப்பின் முறைமைக்கு நம்மை கொண்டு வராமல், ஒரு விடுதலைக்கு நேராக நம்மை நடத்தாமல், திரும்ப திரும்ப கவலை, திரும்ப திரும்ப சோர்வு, திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை, திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து 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 நம்ம எல்லாரையும் அலக்களித்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த பழைய துருத்திக்குள்ளே இருக்கிற அந்த பழைய ரசம் செய்த வேலை. இதை மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் பிரவேசித்தார். இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்மை போல அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. யாரும் இருக்கலாம்னா இதே போல் சத்தியத்தை விளங்கி கொள்ளணும். எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள், மில்லியனாய் தேவனுடைய பிள்ளைகள் என்று தம்மை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற சொல்லுகிறவர் உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சரியாய் நாம் அறிந்து கொள்ளும் போது தான் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்த கிரியைகள் எப்படி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் அந்த பழைய கச்சாடி அல்லது பழைய துருத்தி அப்படிங்கிற அதிலிருந்து புது துருத்திகளாய் நம்ம மாறணும். இப்போ பாருங்கள், நம்ம சபையில் நான் இதை தியானிக்கும் போது இப்படி யோசித்து பார்த்தேன். நம்ம சபையில் பேசாத சத்தியமா அல்லது நம்முடைய மூத்த சகோதரர்கள் மூலமாய் கேட்காத சத்தியங்கள் எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். ஏன் அந்த புது வாழ்க்கை இன்னும் நமக்குள்ளே தொடர்ச்சியாய் நம்மை கொண்டு போகவில்லை? ஏன் அந்த வாழ்க்கை நமக்கு நம்ம சபையில் கேட்கும்போது நம்ம உற்சாகம் அடைகிறோம், இந்த வாழ்க்கையை நம்ம பெறணும், கோபத்தை குறித்து கேட்குறோம், எத்தனையோ பாவ விஷயங்களை கேட்கும், இது மாதிரி நம்ம மாறணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் தொடர்ச்சியாய் அது நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை ஏன் நமக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால், இன்னும் நீங்களும் நானும் பழைய துருத்தியாகவே இருக்கிறோம். பழைய துருத்தியாக இருப்பதனால் இந்த புது ரசம் உங்கள் அந்த துருத்தியில் வார்த்து வைக்கும்போது வேதம் சொல்லுகிறது கிழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ
5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறார் 36ஆம் வசனத்தில், யாரை நீங்கள் படிக்கணுன்னா கூட படிக்கலாம். 36ஆம் வசனத்தில் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியதும் பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துண்டுக்கு ஒவ்வாது. அடுத்தது, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வியாக்கியானம், ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். இப்போ நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், ஒரு சட்டையில் பாதி புதுசு, நேற்று தான் எடுத்து டைலர்கிட்ட கொடுத்து தைக்க கொடுத்துருக்கேன். அவர் துணி பத்தலை, ஒரு சட்டைக்கு பத்தலைன்னு சொல்கிறாரு. உடனே என்ன செய்கிறேன், எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த பழைய துணி, ரொம்ப வருஷத்துக்கு உள்ள ஒரு துணியை அதே கலரில் இருக்குது, இதை சேர்த்து தச்சு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன். தைக்கிறார். தச்சு நான் ஒரு நாள் போட்டு வரேன், அழுக்காகுது. அடுத்த நாள் வாஷிங் மிஷினில் போடுறாங்க துணியை. வாஷிங் மிஷினில் போட்டோன்னா அது 1.25 மணி நேரம் ஓடுது. ஓடி கடைசியா எடுத்து பார்த்தா இந்த புது துணி மட்டும்தான் இருக்குது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? புது துணி மட்டும்தான் இருக்குது. பழசு சுக்கு நூறாக கிழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்னா, இந்த புது ஜீவனை பழைய துருத்திகளோடு சேர்த்து எப்படியாச்சும் வாழ்ந்துடலாம்னு முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவமே அப்படி தான் எல்லாம் மெனக்கெட்டு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாய் அவர்கள் அந்த புது ஜீவனை புது துருத்தியில் ஊற்ற மறந்து விடுகிறார்கள். அதை தான் இங்கே 2 ஓமானமாக சொல்கிறார். ஒன்று ரசம், இன்னொன்று துணியை குறித்து சொல்கிறார். அப்போ இந்த பழைய துருத்திக்கு உள்ள அந்த காரியம் என்ன அப்படிங்கிறத மேலே பாருங்கள். 33ஆம் வசனத்தில், பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், அது மாத்திரம் இல்லை பரிசேயர்களுடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீசர் போஜனம் பண்ணுகிறார்களே, அவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கள், அது எப்படி என்று கேட்டார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, இயேசுவினிடத்தில் யோவானுடைய சீசரும் உபவாசம் பண்ணுறாங்க, பரிசேயர்களுடைய சீசரும் உபவாசம் பண்ணுறாங்க, ஏன் உன் சீசர்கள் உபவாசம் பண்ணலை, அவங்க ஏன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்த வசனத்தில், அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, ஏன் சீசர்களையும் கொண்டு அந்த பழைய சீசர்களோட இணைக்க பார்க்குறீங்களா, அது முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சத்தியம். நான் பார்த்தது அதுதான். இந்த பழைய சீசர்கள் எப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருக்கும் தெரியணும், ப்ரொபகண்டா பண்ணணும். எங்கள் சபையில் இன்றைக்கு 3 நாள் உபவாசம் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் அடித்து கூப்பிடணும். எங்கள் சபையில் இன்றைக்கு பெரிய ஜெபம் நடக்க போகுது, எல்லோரும் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடணும். அப்புறம் அது மாத்திரமல்ல, எங்கள் சபையில் இப்பொழுது காணிக்கை கொடுப்பதற்கு ஒரு பாட்டு பாடி காணிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி காணிக்கை எடுக்கிற விஷயம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த சூழ்நிலையில், அந்த நான் சொல்கிற 3 நானாக சொல்லலை, வேதத்தில் இருக்குது. மலைப்பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதையும் ஆண்டவர் சொன்னார். நீ அந்தரங்கத்தில் நீ ஜெபிக்கும்போது உன்னுடைய ஜெபம், உன் கதவை பூட்டி நீ அந்தரங்கத்தில் ஜெபித்தீன்னா அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அடுத்தது, நீ உபவாசம் பண்ணும்போது நீ மற்ற மனுஷர்கள் காணுகிற விதமாக இல்லாதபடி எண்ணெய் பூசி நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அங்கே சொல்கிறார். அப்புறம் கொடுக்கறதை சொல்லும் போதும் கூட உன் வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது. அதனால தான் நம்ம சபையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஒரு பண விஷயம், ஒரு காரியம் அப்படிங்கும்போது மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இப்போ நம்ம சபையில் கூட ஒரு சில பேர் அந்தரங்கமாய் கொடுக்குற விஷயத்தை பார்த்திங்கன்னா, அவர்கள் தூரத்தில் இருப்பார்கள் அல்லது வர முடியாமல் இருப்பார்கள், ஒரு காரியம் இருக்கும். ஆனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த வாரத்தில் நான் நம்முடைய சபையில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சாப்பாடு போடுற விஷயமா
ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவங்க சொன்னாங்களாம், இது யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியணும். அதை என்னகிட்ட வந்து சொல்லும்போது கூட இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை கொடுத்த எனக்கும் அவங்களுக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே என் இருதயம் அதை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பவே இல்லை. நேர்மையாக சொல்கிறேன், அதை யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கேட்குற சத்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு புது ஜீவன், புது துருத்தி. அதே போல் நம்முடைய சபையில் யார் எவ்வளவு கொடுக்குறா என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் எதுவும் சொல்கிறதில்ல. கடந்த சில காலங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தவறிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த விஷயத்தில் நம்முடைய சபையில் கொடுக்குற காரியங்கள் வந்து அந்தரங்கத்தில் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்தரங்க ஜீவியம் யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள் தான் புது துருத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்தரங்க ஜீவியத்தில் அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் புது துருத்தி. அப்படிப்பட்ட துருத்தியில் இந்த புது ரசத்தை நாம் வார்த்து வைக்கும்போது அது பத்தரப்பட்டிருக்கும். அவங்க வாழ்க்கையில் தோல்வி வராது, அவங்க வாழ்க்கையில் கவலை வராது, அவங்க வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் என்னதான் நம்ம பாட்டில் பாடினது போல் என்னதான் துன்பம் வந்தாலும் என்னதான் நடந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் ஒரு பனைமரத்தை போல, நீதிமான் பனைமரத்தை போல செழித்திருப்பான்னு சொல்லுகிற இடத்துல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வரணும்னா, ஒவ்வொருத்தரும் நான் ஒரு புது துருத்தியாக மாறணும் ஆண்டவரே, என்னுடைய அந்தரங்க ஜீவியம் அது புதுசாக இருக்கணும் ஆண்டவரே. அப்போ இந்த அந்தரங்க ஜீவியம் அப்படின்னு வரும்போது, இந்த புது வாழ்க்கைன்னு வரும்போது நாம் எதன் மூலமாக இதை பெறலாம் அப்படின்னா, சிலுவையின் மூலமாக தான் இதை பெற முடியும். சிலுவை இல்லாமல் இந்த அந்தரங்க ஜீவியத்திலே நம்ம வாழ்க்கையிலே நேர்மையாய் நாம் வாழ முடியாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அந்தரங்க வாழ்க்கையில் உண்மையாக இருப்பதற்கு நாம் அனுதினமும் சிலுவை எடுக்க வேண்டும். என்ன பிரதர், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக சிலுவையில் எங்களை கொண்டாந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் உண்மை, வேறு வழியே கிடையாது. இந்த புது துருத்தியை நாம் உண்டாக்குவதற்கு, நாம் புது துருத்தியாய் மாறுவதற்கு நாம் அனுதினமும் நான் சிலுவை எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் அந்த பூமியில் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து, அதில் 12 வயசுலேருந்துன்னு வச்சுக்கலாம், 12 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அவர் அனுதினமும் அவர் சிலுவை எடுத்தார். ஆகையினால்தான் அவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அப்போ சிலுவை வழிதான் நம்ம வாழ்க்கையில் அந்தரங்க ஜீவியத்தில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிரியமானவர்களே, இதில் நம்ம எல்லாரும் ஒரு அலர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறோம். என்னமோ நம்ம சிந்தையில் என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம காரியங்களை அவ்வளவு துல்லியமாய் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அந்த ஜாடி அப்படின்னு எழுதி அந்த அந்த இதில் பார்த்தோம்ல, அதுபோல் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் நம்மை நாம் சுத்திகரிக்கிறது. நேற்று வெள்ளிக்கிழமை ஏதோ சொன்னேன், ஒரு நாள் துவங்கி சாயந்தரம் நம்ம படுக்கைக்கு போகும்போது நீங்கள் சுத்திகரிக்காமல் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாய் சொல்லலாம். எனக்கு சுத்திகரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய இருக்கும். நான் மனைவியினிடத்தில் பேசின விஷயம், புருஷனிடத்தில் பேசின காரியம், அல்லது பிள்ளைகளிடத்தில் பேசின காரியம், அல்லது சபையில் யாரோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபோன் மூலமாக பேசின காரியம், இதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அங்கே நாம் பேசும்போது நம்மை மிகைப்படுத்தி பேசியிருப்போம், அல்லது இல்லாததை ஒன்றை நாம் சொல்லியிருப்போம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தில் நாம் பேசும்போது எப்படியும் கொஞ்சம் ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்திருப்போம். ஆனால் நீங்கள் அந்த ஈவினிங், அந்த இரவில் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நீங்கள் அதை சுத்திகரிக்கிற
அந்த முறைமையின்படியே நீங்கள் சுத்திகரிப்பீர்களா? நான் நினைக்கிறேன் அந்த கச்சாடியை தினம் கழுவிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்திகரிக்கிற முறைமையின்படியே அப்படின்னா அந்த கற்சாடி தினம் கழுவி 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 வைக்கப்பட்ட ஒரு கற்சாடி. அதுபோல் நீங்களும் நானும் தினமும் கழுவி 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 வைக்கப்பட்ட ஒரு கற்சாடி. ஒரு பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் பண்ணார், கேட்டேன். அதை நானே சிரித்தேன் அதை கேட்கும்போது. இந்த ஜனங்க இந்த குழாய் அடியில் தண்ணி பிடிக்கிற இடத்துல லபலபலம்னு சத்தம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுறது போல் அனுதினமும் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசுகிற அந்நிய பாசையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ அப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு பெந்தகோஸ்தே ஊழியக்காரர், அவர் தாமஸ்ன்னு அவர் பேர். அவருடைய பிரசங்கத்தை நான் அடிக்கடி கேட்பேன். அவர் சொல்கிறார், இப்படி ஜனங்கள் இப்படி கண்ணா அப்படின்னா எதே ஒன்று பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சொல்லி அந்நிய பாசை பேசி பண்ணுறாங்க. அது என்ன பாசனே எனக்கு தெரியல அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக பேசுகிறார். எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படியெல்லாம் நாம் நாட்களில் செலவழிச்சிடுச்சு, ஏதோ ஒரு காரியங்களெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அப்படி இருந்துட்டு நாம் வந்து மனம் திரும்பாமல் ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த புது வாழ்க்கையை நமக்குள்ளே வைக்கவே முடியாது பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் நான் என்னை சுத்திகரிப்பேன் ஆண்டவரே. பாருங்கள், சங்கீதம் 139 ஒரு வசனம், நம்ம எப்போதும் படித்த வசனம். சங்கீதம் 139 இந்த கடைசி 2 வசனத்தை பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இதுதான் எனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு இந்த வார்த்தை. என்ன தெரியுமா? என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விட்டுறாரு. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நான் எப்படிப்பட்டவனு நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. என் இருதயத்தை மாத்திரல்ல, என் சிந்தை, என்னுடைய சிந்தையில் இருக்கிற காரியங்கள், நினைவுகள், நோக்கங்கள், எண்ணங்கள், இதில் நான் இந்த நாளில் எப்படி நான் இருந்தேன், பணத்தை குறித்த அந்த மனப்பான்மை எப்படி எனக்கிட்ட இருந்துச்சு, பாலிய இச்சையை குறித்த மனப்பான்மை என்னிடத்துல எப்படி இருந்துச்சு, பெருமை அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நான் எந்தெந்த விஷயத்தில் நான் எப்படி இருந்தேன் யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, சபையில் இருக்கிற எந்த சகோதர சகோதரிகளுக்கும் தெரியாது. அது எனக்கு தான் தெரியும். நான் இந்த நாளில் எப்படி என்னுடைய சிந்தையிலே நான் எப்படி இருந்தேன் பாருங்கள். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனிதன் புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை பேசுகிறார். என்னை ஆராய்ந்து பாருங்க. அப்புறம் சொல்கிறாரு, இதை சொல்லிவிட்டு அதோட விடாமல் வேதனை உண்டாக்கும் வழி அப்படின்னா உன்னை வேதனைப்படுத்தின உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உங்களை இப்படி தான் அந்த ஜெபத்தை இப்படி நம்ம ஜெபிக்கிறோம், சொல்கிறோம், தேவனே உங்களை வேதனைப்படுத்தின வழி உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து அப்புறம் என்னை நித்திய வழியில் நடத்துங்க. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு லட்டு கொடுத்தது மாதிரி இருக்குது இந்த வசனத்தை பார்க்கும்போது. ஒரு லட்டு எனக்கு கொடுத்து சாப்பிடு அப்படின்னா எப்படி தும்பேன் உட்காந்து, அப்படியே அதை எப்படி சுவைச்சு தும்பேன். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, சும்மா இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுவைக்கிற வாழ்க்கை, சுவைக்கிற வாழ்க்கை. சந்தோஷ் பூனன் சொல்கிறாரு, என்ன தெரியுமா, சபை எனக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், அவர்களோடு நான் சபையில் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதை இன்னைக்கு காலையில் படித்தேன். படிச்சுட்டு எங்கள் வீட்டில் என் மனைவிட்ட சொன்னேன், சந்தோஷ் பூனம் இப்படி சொல்கிறாருப்பா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு 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 அதை விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவும் எனக்கு சபை, சொந்த பந்தங்கள் அல்ல. சொந்த பந்தம் யாரோ ஒரு வீட்டில் சொந்த பந்தங்களில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா தூக்கி விட்டுஞ்சிட்டு ஓடிடுவோம் நம்ம, அது கிடக்கு பார்த்துக்குவோம். இது அவங்களோட போய் உட்காந்து கும்மி கூத்தாடி அவங்க போடுற பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பணத்தை 500 1000 எழுதி விட்டு அப்புறம் நீங்கள் வைக்கணும்ல ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து உங்களோட கூத்து விளையாடி விட்டு அப்புறம் அவங்க ஒரு அந்த வச்ச பணத்தை என்ன பண்ணணும், 1000 வச்சா
1100 2000 சேர்த்து வச்சு இல்லை யோசிச்சு பாருங்க, எப்படி நம்ம காரியங்கள் எப்படி வித்தியாசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. ஆனால் ஒரு தேவ மனிதன் எப்படி சொல்கிறாருன்னா, சபை என்பது அது எப்பேற்பட்ட பாதுகாப்பு எனக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது சில நேரங்களில்? இதான் உங்களுடைய வழியை நீங்கள் அறியலை. பாட்டு பாடினது போல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். சும்மா பாடணும். இப்போ எவ்வளோ ஜீவனான வரிகள், அதை யோசிச்சு பாருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கலைன்னா, நம்ம இந்த மாதிரி கூத்தாடுறது, இப்படி போன்றது அப்படியே பண்ணி அவங்களோடையும் போய் உட்காந்துக்கிட்டு, அவங்கள்ட்ட போய் உட்காந்துருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உலகத்தார் அல்லது நம்ம ரிலேட்டிவ்கிட்ட நம்ம கிறிஸ்தவனே தெரியாது. ஏன்னா அந்த மயக்கத்தில் நம்மளும் மயங்கி உட்காந்துக்கிட்டு அப்படியே இங்கே முடிச்சுக்கிட்டு அங்கே போட சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு நம்ம போகணும், அவங்களோட ஐக்கியப்படணும். என் இருதயம் தேவனுடைய பிள்ளைகள் மேலே வாஞ்சியாக இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகள் தான் எனக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த இருதயம் வாஞ்சியாக இருக்கா உங்களுக்கு? இயேசு சொன்னார் பார்த்தீங்களா? ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், வசனம் இல்லாமல் நம்ம எதையும் பேசுறதில்ல. ஆண்டவர் சொல்லுவார்லே, அந்த யார் என் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். மத்தையிலும் இருக்கும் 12:48. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்கள், முக்கியமான வசனம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தம்மிடத்தில் இப்படி சொன்னவர்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தாயாரும் உங்கள் சகோதரரும் உம்மை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொன்னார், யார்? அவங்கள பார்த்து இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் யாரோட ஐக்கியம் வச்சுருக்கார் பாருங்க. யாரோட இயேசு கிறிஸ்துவுக்கு ஐக்கியம் இருக்குது? தன்னுடைய சீசர்களோடு தான் ஐக்கியம் இருக்குது. அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அவர்கள் யாராக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது எனக்கு அக்கறை கிடையாது. என்னுடைய ஐக்கியம், என்னுடைய உறவு, இயேசு யாரோடு நடப்பார் அப்படின்னு சொன்னால், அவர் தம்முடைய சீசர்களோடு அவர் நடப்பார், அவர்களோடு அவர் ஐக்கியம் வைத்துக்கொள்வார். அப்போ இப்படி தான் இயேசு இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். நான் இப்படி இல்லாமல் நான் சொன்னது போல் நம்ம காரியங்களை வித்தியாசமாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஆகையினால் இந்த நாளில் காரியத்தின் கடைத்தொகையாய் நீங்கள் சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான காரியம் என்னென்னா, நான் ஒரு புது துருத்தியாய் மாறணும். என் அந்தரங்க ஜீவியத்தில் நான் உண்மையாய் நான் பின்பற்றணும். ஒவ்வொரு நாளும் நான் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி அவரை பின்பற்றணும். அதுதான் இயேசு கொடுத்த, சீசர்களுக்கு கொடுத்த உண்மையான மாதிரி. சிலுவையை குறித்து யாரும் இன்றைக்கி பேசுவதில்லை. இதை பாருங்கள், ஏன் சிலுவையை எடுத்து வர சொன்னார் அப்படின்னா அதை நீங்கள் தியானித்து பாருங்கள். சிலுவை என்பது ஒரு ஒரு குறுக்கு மரம், ஒரு நெடுக்கு மரம், ஒரு குறுக்கு மரம் இருக்குது. அப்படின்னா அந்த சிலுவையில் நாம் அந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமக்கும்போது நம்முடைய உறவு தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிற அந்த ஐக்கியமும் உறவும் நமக்குள்ளே பலப்பட்டு கொண்டே வரும். அப்புறமா அடுத்தது அந்த குறுக்கு மரம், சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், அவர்களோடு நம்ம ஐக்கியம் அற்புதமாக இருக்கும். ரெண்டையும் தனியாக எடுத்துருங்க, அதுக்கு பேர் சிலுவையா? ஒரு குறுக்கு மரம் இங்கே இருக்குது, நெடுக்கு மரம், ஒரு குறுக்கு மரம் இந்த பக்கம் இருக்குது. அது ரெண்டையும் சிலுவைன்னு சொல்லுவாங்களா? இந்தங்கிட்ட ஒரு மரம் கிடக்கு, இங்கிட்ட ஒரு மரம்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டையும் இணைக்கும் போது அது சிலுவையாய் மாறுது.
அப்போ அந்த சிலுவையை நான் அனுதினமும் நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த முதல் பகுதி ஆண்டவர் சொல்லும்போது, தன் தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதர சகோதரிகளையாவது வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இது ஒரு அற்புதமான சத்தியம். நம்ம மனுஷிகமாக சில உறவுகளை வச்சுக்குவோம். நம்ம பிள்ளைகளோட மனுஷிகமான உறவு, ஐயோ என்ன ஆயிருமோ போக வருத்துங்கிற உறவு, அப்படி மனுஷிகமாக வைப்போம். அப்படி கிடையாது, மனுஷிகமாக நீங்கள் வைக்காதீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு சிலுவை எடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிலுவை எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் மனுஷிகமாய் நான் என் மனைவி பிள்ளைகள் காரியங்களோடு வைத்திருக்கிற அந்த உறவு முறிக்கப்பட்டு, இப்போ நான் செங்குத்தான அந்த சிலுவையின் வழியாய் தேவனையும் இயேசுவையும் நான் நேசித்து அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் எனக்குள் வளருகிறது. நான் இயேசுவோடு எப்பொழுதும் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறது தான் அந்த நெடுக்கு சிலுவை காமிக்குது. அப்படி நான் மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த குறுக்கு மரத்திலும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்கிற இடத்துலையும் தேவன் கொண்டு போகிறார். இதில் இன்னொன்று கூட நான் பார்த்தேன். நம்ம சபையில் உண்மையாய் சீசர்களாய் தேவனுக்காக முழு இருதயத்தையும் கொடுத்த ஹோல் ஹார்ட்டடாக முழு இருதயமாக இருக்கிறவர்கள் தான் நான் பேசுகிற இந்த சத்தியம் செல்லுபடி ஆகும். எல்லாருக்கும் ஆகாது. நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஒரு 100-150 பேர் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் முழு இருதயமாய் என் வாழ்க்கையில் முதல் இடம் இயேசு தான், தேவன் தான் என்னுடைய முதல் இடம் அப்படின்னு வச்சு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, நம்ம பேசுகிற இந்த சத்தியம் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். நம்ம பயப்பட வேண்டியதில்லை. யாரெல்லாம் முதலாவது தேவனை நேசித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் எதையும் இழந்ததே கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க தான் எதையும் நம்ம இழந்துடுறோம். ஏன் நீங்கள் சபைக்கு வாரீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படியாவது ஒவ்வொருத்தரும் தேவனோடும் இயேசுவோடும் ஒரு நல்ல ஐக்கியத்தை தொடர்பை உண்டு பண்ணி கொள்வதற்கு தான் நம்ம சபைக்கு வரோம். இங்கே இருந்து உங்களை வழி நடத்துகிற நாங்கள் உங்களை தேவனிடத்திலே நடத்துகிறோம், இயேசுவினிடத்திலே நடத்துகிறோம். அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. பேசுகிற நானும் ஒரு நாளைக்கு பண ஆசையில் விழுந்து போயிடலாம். யார் இடத்துல ஒரு ஆள்கிட்ட நான் 1 லட்ச ரூபா பணத்தை வாங்குகிறேன், பணத்தை வாங்கிக்கிட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து கேள்விப்படுறீங்க, இந்த சகாயராஜ் 100, 1000 ரூபா 1 லட்சம் பணம் வாங்கினாராம், வாங்கிக்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாராம், கொடுக்க மாட்டேங்கிறாராம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஆகிட்டேன்? விழுந்துட்டேன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மட்டும் சகாயராஜை பின்பற்றிருந்தீங்கன்னா, அவரும் 1 லட்சம் வாங்கி கொடுக்காமல் விட்டுட்டாரு, நம்மளும் அது மாதிரி வாங்கின இடத்துல கொடுக்காம விட்டுறலாம் அப்படின்னு நீங்களும் வீழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இயேசுவை தேவனை அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை மட்டும் நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னு சொன்னால், நான் வீழ்ச்சி அடைந்து இந்த சபையில் மூப்பராக இல்லாமல் அல்லது எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் நீங்கள் தேவனோடு இருப்பீர்கள். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஆகினால் இந்த நாளில் உங்கள் இருதயம் தேவனோடு நாம் கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள பிரயாசப்படுவோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, சகோதர சிநேகம், சகோதரிகள் அப்படின்னா முழு இருதயம் கொண்டவர்கள் தான். முழு இருதயம் இல்லாதவரிடத்தில் நீங்கள் போய் ஐக்கியம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாராக மாறிடுவீங்க? நீங்களும் முழு இருதயம் இல்லாதவங்களாக மாறிடுவீங்க. இது நடக்குது, சபையில் நடக்குது. ஏன் உங்கள் வாழ்க்கை முழு இருதயத்துக்கு வரல அப்படின்னா, முழு இருதயம் உள்ளவங்க யார்? மெய்யாய் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் யார்? தன் ஜீவனையும் கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு அவர்களை கண்டுபிடிச்சு அவங்களோட நீங்கள் வைங்க ஐக்கியத்தை. அந்த ஐக்கியம் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி நீங்கள் தேடுறதில்ல. நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி, அப்படி அந்த மாதிரி ஆளை தேடணும்னா நமக்கு என்ன உண்டாயிரும்? காயம் வந்துடும். ஏப்பா இந்த பிரதர்கிட்ட போனால் இவர் எதையாவது ஒன்று சொல்லுவார், அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எதையும் சொல்லாத ஒரு சகோதர சகோதரிகளோட ஒரு ஐக்கியத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு அந்த ஐக்கியத்தை வச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகும்?
நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வராது. ஒருத்தர் சொன்னார், எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒருத்தர் சொன்ன அந்த அட்வைஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு சொன்னார், பிரதர், நீங்கள் பண ஆசை உள்ள ஒரு மனிதனோட ஒரு நைட்டு போய் அவன் வீட்டில் தங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு வரும்போது பண ஆசையோடு வீட்டுக்கு வருவீங்க. ஆனால் நீங்கள் பண ஆசை இல்லாத, பணத்தை வெறுக்கிற மனுஷருடைய வீட்டில் போய் ஒரு நாளைக்கு தங்கிட்டு வாங்க, நீங்கள் வரும்போது சவாலாக வெளியில் வருவீங்க அப்படின்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரதர் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. விபச்சாரம், மயக்கம், தன்னுடைய சிந்தையிலும் தன்னுடைய எண்ணங்களிலும் தோல்வி விற்ற ஒரு மனிதனோடு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஐக்கியப்பட்டால் போதும், நீங்களும் விபச்சாரக்காரனாக மாறிடுவீங்க. ஆகையினால்தான் ஆண்டவரே அவர் சொன்னார், யோவான் சொல்லும்போது, எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பார்த்தீங்களா? பார்த்தாங்க, அப்போஸ்தலர்கள் கவனித்து பார்த்தாங்க, ஏங்க அப்பா, இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனோடு நம்ம ஐக்கியம் வச்சோம்னா தொலைஞ்சிருவோம், இந்த ஐக்கியத்தை அங்கே வைப்போம் அப்படின்னு இயேசுவோடும் தேவனோடும் அவங்க ஐக்கியம் வச்சாங்க. சொல்கிறாரு, தொட்டாங்க, புலங்கணும். அடாடா, அந்த வார்த்தையில் நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி அந்த ஐக்கியம், இந்த ஐக்கியம் என்ன தெரியுமா? நான் சொல்கிற ஐக்கியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 4 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுற ஐக்கியம் கிடையாது. இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சு பிரசங்கம் பண்ணுற ஐக்கியம் கிடையாது. ஒரு கணவன் மனைவி திருமணமான பிற்பாடு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்தரங்க ஜீவியம், அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் தெரியாதோ அதே போல் ஒரு மனிதன் தேவனோடு இயேசுவோடும் ஐக்கியம் கொள்ளணும். பிரியமானவர்களே, அந்த ஐக்கியம் யாருக்கும் தெரியாது. நான் தேவனோடும் இயேசுவோடும் கொண்டிருக்கிற ஐக்கியம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாதது. அப்போனா பார்த்துக்கோங்க, அதனுடைய உச்சம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். யோசிச்சிருக்கீங்களா? அதோடைய உச்சம் எப்படி இருக்குது? நானும் என்னுடைய மனைவியும் அந்தரங்கத்தில் இருக்கிறத யார்கிட்டையாவது நான் போய் சொல்லுவேனா, பேசுவேனா? யோசிச்சு பாருங்கள். அதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம்தான் உண்மை அப்படின்னு சொல்கிறார். அது எதில் வச்சு சொல்கிறார் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். எதுங்க? ஆதாம் ஏவாளை அறிந்தான். அதுபோல நான் என் மனைவியை அறிந்தேன், அதுபோல நான் தேவனை அறிந்தேன், நான் இயேசுவை அறிந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐக்கியம்தான் நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றக்கூடியது. பிரியமானவர்களே, இந்த நாளில் அதுக்குள்ளே வாங்க. இந்த கடந்த வாரம் முழுவதும் என் இருதயத்தில் இருந்த பாரம் அதுதான். ஆண்டவரே, சபை ஏதோ நடத்தி கொண்டே போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம், அது பெருசு இல்லை. ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனோடு இயேசுவோடும் கொண்ட ஐக்கியத்தை எவ்வாறு கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள்? அந்த புது ரசம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறது, அதை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நாம் அனுபவிக்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ருசிகரமான ஒரு வாழ்க்கை. ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு புது ரசம், புது வாழ்க்கை. அந்த சந்தோஷ் பூனன் பிரதர் எழுதின புக்கை சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த புஸ்தகத்தை வாங்கி எல்லாரையும் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த புக்கு இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அந்த புக்கை நாங்கள் வாங்கி தரோம். ஏன்னா நம்மளை காட்டிலும் மூத்த சகோதரர்கள், இன்னும் தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு நடந்தவர்கள் எழுதின புஸ்தகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். இங்கே இருக்கிற வாலிப சகோதரிகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆகையினால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி விட்டு போகிற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வாழ்க்கை குடும்பத்தில், தனிப்பட்ட விதத்தில், ஒவ்வொரு இடங்களிலும் நாம் இந்த புது ரசத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு இயேசு கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அதுதான் நம்ம வாழ்க்கை. நீங்கள் அப்படி தான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, எனக்கு அந்த தாங்க, நான் எல்லாவற்றையும் அந்தரங்கத்தில் நான் உண்மையாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். பழைய உடன்படிக்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாம் வெளியரங்கமானது, ஒன்று கூட அந்தரங்கம் கிடையாது, எல்லாம் வெளியரங்கமானது. அங்கே பாருங்கள், பெரிய காரியங்களெல்லாம் புஸ்தகங்களெல்லாம் படித்தீங்கன்னா வெளிப்படையாக எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஆனால் புது உடன்படிக்கைன்னு வரும்போது எங்கேயுமே நீங்கள்
ஒரு வெளிப்படையான காரியங்களை பார்க்க முடியாது. எங்கேயோ 1-2 இடங்களில் தேவையாக இருக்கிறதுக்காக வேதத்தில் அது எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரபகண்டாவாக அதை செஞ்சு இதை செஞ்சு எதுவுமே கிடையாது. ஆகையினால் இந்த நாளில் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சபையில் ஒரு புது துருத்தியாக இருந்து புது ரசத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா கடைசியாக எழுதியிருக்கு, எல்லாருக்கும் பழைய ரசமே போதும்னு சொன்னாங்களாம். பழைய ரசமே ருசி உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி இல்லை, ஒரு புது ரசம் நமக்கு இருக்குது பிரியமானவர்களே. அதை நம்ம வாழ்க்கையில் உணர்வோம், அதை தேடுவோம். தேவன் வரப்போகிற நாட்களில் நம்மை ஆசீர்வதிப்பார்.